ஹலோ பசங்களா, என் பேர் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல ஒர்க் பவர் எனர்ஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a body of mass m slides from rest along the curve of a vertical circle from point A to point B in frictionless path. The velocity of the body at B is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிளில் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு மாஸ் வந்துட்டு அந்த கேர்வ்டு பாத் வழியா மூவ் ஆகும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும் அட் பாயிண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமுடைய கான்செப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலா பாயிண்ட் ஏல அந்த மாஸ் இருக்கும்போது அதுக்கு சில எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி தான் பாயிண்ட் பிக்கு அது ரீச் பண்ணும் போதும் அதுக்கு சில எனர்ஜி இருக்கும். ஸோ லெட்ஸ் சே நான் வந்துட்டு பாயிண்ட் பி வந்துட்டு என்னோட ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா, பாயிண்ட் ஏல இருக்கும்போது லெட்ஸ் சே எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ. ஸோ எனக்கு வந்துட்டு போத் கைனெட்டிக் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குமா, அதே மாதிரி எனர்ஜி அட் பாயிண்ட் பி இங்கேயுமே எனக்கு போத் கைனெட்டிக் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு பாயிண்ட் ஏக்கு வருவோம். பாயிண்ட் ஏல வந்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு பாயிண்ட் ஏல ரெஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? பட் இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து ஒரு சர்டன் ஹைட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு 0. ஏன் கைனெட்டிக் எனர்ஜி 0னா அந்த இடத்துல அந்த பாடி வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ அந்த பாடி வந்துட்டு அந்த கர்வ்டு பாத் வழியா மூவ் பண்ணி பாயிண்ட் பிக்கு வருது. கரெக்டா? பாயிண்ட் பிக்கு வரும்போது அது ரெஃபரன்ஸ் லைன்ல ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ரெஃபரன்ஸ் லைன்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, பட் ஒரு மோஷன்ல அட்டென்ட் பண்ணி வந்ததுனால அதுக்கு ஒரு கண்டிப்பா வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஆப்வியஸா அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் படி சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் பாயிண்ட் ஏ மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் பாயிண்ட் பி. கரெக்டா? ஸோ சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ must be equals to change in total energy at point B. கரெக்டா? ஸோ இப்போ பாயிண்ட் ஏல என்ன எனர்ஜி இருக்கு? பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ must be equals to kinetic energy at point B. ஃபைன். ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு தனித்தனியா பார்க்கலாம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ, பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஜெனரல் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும்? mg into h. கரெக்டா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து இது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சிடும். ஸோ இது ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு? இங்க இருந்து இங்க வந்துட்டு ஆர் டிஸ்டன்ஸ், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அண்ட் இது நம்மளுக்கு வந்துட்டு ஆர்ன்னு தெரியும். இங்க வந்துட்டு அவங்க 45 அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ இங்க இருந்து இந்த ஹைட் வந்துட்டு நம்ம இந்த sin 45 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி? sin 45 ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியஸ். ஸோ ஆப்போசிட் சைட் தான் எனக்கு தேவை. ஸோ எக்ஸ் பை ஆர், sin 45 வந்துட்டு 1/√2, ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பை ஆர். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? r/√2 தெரிஞ்சிடும். ஸோ இங்க வந்துட்டு r/√2 அண்ட் இங்க வந்துட்டு r. ஸோ அப்போ டோட்டல் ஹைட் என்ன வரும்? டோட்டல் ஹைட் வில் பி r பிளஸ் r/√2. ஃபைன். ஸோ இப்போ இதை பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி mg into h which is equals to m into g into r plus r/√2. ஃபைன். இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. தென் கைனெட்டிக் எனர்ஜி அட் பாயிண்ட் பி வந்துட்டு என்னவா இருக்கும்? ஜென்ரலாக தெரிஞ்சது தான் ஆஃப் mv². ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா mg into r plus r/√2 which is equals to half into mv². ஸோ இந்த v தான் கொண்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ m கேன்சல் பண்ணிடலாம். v² is equals to 2 into r நம்ம வெளியே எடுத்துடலாம், 2gr 1 plus 1/√2 which is equals to g into r into 2 plus √2. ஃபைனா? ஸோ v will be square root of g into r into 2 plus क्वेश्चन வந்துட்டு அவங்களே அசியூம் பண்ணிக்கோங்கன்ட்டு √2 ஓட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா கொடுத்திருக்காங்க. சோ √2 ஓட வேல்யூ வந்துட்டு 1.4.
ஸோ எல்லா வேல்யூஸ்மே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா வில் கெட் v is equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஓட வேல்யூ வந்துட்டு 14, g ஓட வேல்யூ வந்துட்டு 10 அண்ட் 2 plus 1.4 வந்துட்டு 3.4. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 34 times 14. ஸோ 34 times 14 சால்வ் பண்ணா ஸோ நம்மளுக்கு v ஓட வேல்யூ வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 476 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 476 இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன்ல பாருங்களேன் 10.6 இருக்கு, 19.8 இருக்கு, 16.7 இருக்கு, அப்புறம் 21.9 இருக்கு. ஆனா எங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவே வந்துட்டு 476 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 476னா நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்துட்டு 20. இந்த இடத்துல 476 வந்துட்டு 400ஓட பெரிய நம்பர். ஸோ ஆப்வியஸா 476 வந்துட்டு எப்படியும் 20ஓட அதிகமாக தான் இருக்க போகுது அதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது 20ஓட அதிகமா இருக்கு? ஆப்வியஸா இந்த ஆப்ஷன் தான். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இதுவாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 476க்கு எக்ஸாக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.